Isuzu D-Max V-Cross. இது வந்து ஆக்சுவலாக டாப் எண்ட் இது. ஸோ ப்ரெஸ்டிஜ் எடிஷன் நமக்கு டெஸ்ட் ட்ரைவுக்காக வந்தது. பொதுவாக நான் மட்டுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் வந்து ஒரு முழுமையாக இருக்காதுன்றனால ஒரு நண்பர் நமக்கு கிடைச்சிருக்காரு, மகேஷ் குமார். ஸோ மகேஷ் குமாரோட சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த Isuzu D-Max 4Cross V-Cross நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். சார் வந்து ஒரு சிற்பி, 40 ஆண்டு காலம் இந்திய துறையிலே இருந்துட்டு இருக்காரு. ஏறக்குறைய 8க்கும் மேற்பட்ட நாடுகளில் போய் இவர் வந்து பல கோயில்களில் இவர் வந்து அடித்தளமிட்டதுலேருந்து ஆரம்பித்து அங்கே அதாவது விக்கிரகத்தை வந்து நம்ம ஸ்தாபிக்கிறது முதற்கொண்டு எல்லா வேலைகளையும் பார்க்கக்கூடிய ஸ்தபதி வந்து நம்ம மகேஷ்குமார். என் கூட இன்னைக்கு வந்து இந்த ஆக்சுவலாக வந்து இந்த Isuzu D-Max V-Cross நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக. உங்ககிட்ட எத்தனை கார் வீட்டில் இருக்கு, என்னென்ன கார்கள்லாம் நீங்கள் ஓட்டுவீங்க? சார் நான் வந்து இனோவா ஒன்று வச்சிருக்கேன் சார், ஹைரைடர் ஒன்று இருக்கு, சிவா ஒன்று இருக்கு, லான்ஸா ஒன்று இருக்கு சார். எல்லாமே டொயோட்டா வெஹிக்கிள் தான். அது ஃபேமிலி ஃபேமிலியில இருந்து ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லாயலா மாறிட்டேன், டொயோட்டா லாயலா மாறிட்டீங்க கூட. ஏதாவது வெஹிக்கிள் மாத்தனா கூட அடுத்த ஒரு ஐடியா வந்து டொயோட்டால தான் வருவீங்க. ஓகே, ஹைலக்ஸ்னு அங்கேயும் ஒரு வண்டி இருக்கு உங்களுக்கு போட்டியா? கார்ல வசதில வந்து அடுத்து இந்த வெஹிக்கிள் வாங்கணும், அடுத்து இந்த வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சார். ஆமா, வெறும் சும்மா பந்தாக்காக மட்டுமே வண்டி வாங்கி வச்சுட்டு சும்மா அது வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இல்லாமல் இது வச்சிருக்கும் போது சார், இப்ப நமக்கு இது ஒரு மல்டி பர்பஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த கார்கோ ஸ்பேஸ் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு வந்து எவ்வளவு திங்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி என்னுடைய கல்ச்சரல் ஸ்பீட்லயும் வந்து நிறைய அந்த கோயிலுக்கு தேவையான விக்கிரகங்கள் எல்லாத்தையும் வந்து நான் அது ஒரு பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து நல்ல ஒரு அந்த பபிள் ஷீட்லாம் வந்து கவர் பண்ணி அது மாதிரிலாம் இருந்தா ரொம்ப சேஃப்டி. அதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 10-15% நாங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. பேக்கிங்காக மட்டுமே, அந்த சேஃப்டியான உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக மட்டுமே. இப்ப இதுல வந்து அந்த ரிஸ்க் இருக்காது. நல்ல சஸ்பென்ஷன் இருக்கு, நல்ல சஸ்பென்ஷன், அந்த ரிஸ்க் வேற இருக்காது. இப்ப நம்மளே இதுக்காக ஒரு வெஹிக்கிள் வச்சுட்டு நான் அது வந்து என்னுடைய விக்கிரகங்களை ஒரு வெஹிக்கிள் ஏற்றி விட்டுட்டு நான் என்னுடைய கார் எடுத்துட்டு அவங்களுக்கும் பே பண்ணிட்டு என் காரை எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு அந்த வேலையே கிடையாது. அது மாதிரி நான் இந்த மாதிரி வெஹிக்கிள் எடுத்துட்டு நான் இந்த வண்டியிலே வச்சுக்கிட்டு நானே வண்டி எடுத்து போயிருவேன். நான் டிரைவர் வச்சு போனாலும் நானே கூட சேர்த்து போயிருவேன். ஸோ எனக்கு அந்த 2 செலவு வந்து இதுலயே மிச்சமாயிரும் எனக்கு. அது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் கிடையாது. ஏன்னா அந்த விக்கிரகங்கள் உங்க பாதுகாப்புல இருக்கு, உங்க கண்ட்ரோல்ல இருக்கு சார். அது இல்லாம எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கொஞ்சம் நல்ல டிரைவிங் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் சார். நான் டிரைவர் வச்சு வண்டி ஓட்டுறது எனக்கு ஓன வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணும்போது இந்த கார் வந்து அவ்வளவு தூரம் எனக்கு அப்படி ரொம்ப கம்ஃபர்டா ஃபீல் ஆகுது எனக்கு ஆக்சுவலா. டிரைவிங்க்கு இது ரொம்ப நல்ல ஹைட்டா இருக்கு. ஆமா, பாக்குறதுக்கும் கார் ஒரு கம்பீரம். அதே மாதிரி நம்ம எங்கேயும் போனாலும் நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அது அனௌன்ஸ் பண்ணி காரே அனௌன்ஸ் பண்ணிடுறோம். இந்த காரோடைய அமைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்ல ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி நல்ல. ஏன்னா இந்த காரோட அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சுவலா நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ல இந்த சீட்டிங் பொசிஷன் உயரமா இருக்கா? சோ அதனால உங்களுக்கு இந்த போனட்டே வந்து உங்களுக்கு தெரியும். சோ இந்த இன்ஜின் பகுதி இருக்கக்கூடிய இந்த போனட் இருக்குல்ல தெரியும், கார் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த இடத்துல டேஷ்போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு எல்லாமே எட்ட தூரத்திலேயே வந்து கை கட்ட தூரத்திலேயே இருக்கிறத பார்க்கலாம். ஸோ பின்னாடி குடும்பத்தினர் வரணும்னா ஆக்சுவலா பின் சீட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸோ இல்ல நீங்க உங்க சிற்பங்களையோ கொண்டு போறதா இருந்தா பாதுகாப்பா கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ், ஒரு கார்கோ ஸ்பேஸும் இருக்கு. அதே மாதிரி எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அது ஒரு கருவறையாகவும் நம்ம வந்து அர்த்த மண்டபத்துல நின்று நம்ம வந்து வழிபடுற மாதிரியும் அதுக்கு பின்னாடி வந்து மகாமண்டபத்துல வந்து என்ன தேவைகளோ நம்மளுடைய தேவைகளை மொத்தமா அதுல போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா என்னதான் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் கடைசியில வந்து மூலவருக்கு வந்து நாங்க பிராண பிரதிஷ்டை பண்ணாலும் அபிஷேகம் பண்ணாலும் அலங்காரம் பண்ணாலும் எதா பண்ணாலும் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் மகாமண்டபத்துல இருந்து பண்ணி கொண்டு போய் தான் நாங்க வந்து எல்லாம் எவ்வளவு பெரிய சுவாமியை வந்து அலங்காரம் பண்ற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ற மாதிரி இருந்தாலும் எல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டா வந்து எனக்கு அந்த 3 ஸ்பேஸ் வந்து கரெக்டா அந்த மாதிரி ரிலேட் ஆகுது. காரையும் கருவறையும் ஒரே புள்ளியில நீங்க இணைச்சதுதான் ரொம்ப அழகா இருக்கு சார். மகேஷ்குமார் சார் மட்டும் இல்ல, அவங்க டாக்டர் சுவாத்தியும் வந்து வண்டி ஓட்டி பார்த்திருக்காங்க. ஸோ அப்பா வந்து சிற்பக்கலையில இருக்காரு, ஃபார்மிங்ல இருக்காரு, நீங்க வந்து ஒரு கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்டா இருக்கீங்க. சரி, இந்த வண்டியோட சைக்காலஜி என்ன? ஸோ சின்ஸ் இந்த வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதுனால ஐ திங்க் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ ஃபார் த சிட்டி டிரைவிங்க்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ளஸ் அப்பாவோட அந்த ஒர்க் ரிலேட்டாக அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் தி ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாமே என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஃபார்மிங்க்கு எங்களுக்கு இந்த பிகாஸ் வி யூஸ் இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த கட்டிங்க்கு. ப்ளஸ் இந்த கோகனட்ஸ் அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குமே இன்னுமே எங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டிலேருந்து நாங்கள் எதனா அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு எதனா மூவ் பண்ணனாலுமே இட் வில் பி ஐ திங்க் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். இல்ல இந்த மாதிரி ஒரு பிக்கப் வெஹிக்கிள் மாதிரி ஒரு ஃபீலே இல்ல. ஆக்சுவலா இது வந்து பார்த்தோம்னா கார் மட்டும் கார் மாதிரி ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம்.
ஆமா அதனால வந்து என்ன அந்த மாதிரி ஒரு பிக்கப் வெஹிக்கிள் போகும்போது நமக்கு என்னடா ஒரு அந்த மாதிரி என்ன closed, சஸ்பென்ஷனா இல்லாம ஆமா. ஒரு மாதிரி என்னடா அது ஒரு லோடு வெஹிக்கிள் Load போறோமே அது vehicle மாதிரி போறோம். போறோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப அந்த ஃபீல் இல்லாம இது நமக்கு வந்து Usual car காரையும் க்கு என்ஜாய் அந்த பண்ணலாம், மாதிரி காரையும் வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய சுத்துமுத்து லக்கேஜஸ் Luggages எல்லாத்தையுமே எடுத்துட்டு complete. போகலாம். சார் இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ ஒரு ஒரு 10 டேஸ்க்கு ஒரு முறையோ நான் ஃபார்முக்கு வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து நிறைய திங்ஸ் எடுத்துட்டு போகணும்னு நினைப்பேன் நான். ஆக்சுவலாக அதை எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. இங்கேருந்து இளநீர் வந்து பறித்து நிறைய வச்சிருப்போம், அங்கேருந்து எடுத்துட்டு போகலாம். இளநீர் கூட என்னால் எடுத்துட்டு போக முடியாது. இளநீர் என்ன பண்ணுவோம், கட் பண்ணி ஒரு பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்போ தேவையான எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஈஸியாக இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி இருந்துன்னு வச்சுங்களேன், உடனே நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வைங்கடா, கொஞ்சம் இளநீர் எடுத்து வைங்க, கொஞ்சம் மாங்காய் வைங்க, மற்ற மெட்டீரியல்லாம் எடுத்து வைங்க. இப்போ என்னுடைய பலாப்பழத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 1-2 தான் எடுத்துகிட்டு போவேன். ஒரே டைமில் 10-15 பலாப்பழம் வரும். சரி இதை எடுத்து போய் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் முடியாது, அது கொஞ்சம் கடையில் கொடுத்து பண்ணனாலும் முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து சரி நம்மளும் அடிக்கடி இந்த வண்டி இருந்ததுன்னா நான் அடிக்கடி ஃபார்முக்கு வரதுக்கான எண்ணமும் எனக்கு கொஞ்சம் நிறைய வரும் எனக்கு. அது அந்த மாதிரி விதத்தில் பார்க்கும்போது எனக்கு இந்த வெஹிக்கிள் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்.